மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட ஹம்லா ஆபரேஷனில் கடலோர போலீசார் 40க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரணை நடத்தினர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆணையின்படி தமிழகம் முழுவதும் கடலோர பகுதிகளில் ஹம்லா ஆபரேஷன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்காக இந்த ஆபரேஷன் நடத்தப்படுகிறது. இதனிடையே உள்துறையின் உளவு பிரிவு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்படி ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களில் அதிவிரைவு ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி கடல் பிராந்தியத்தில் ஹம்லா ஆபரேஷன் நடத்தப்பட்டது. இதில் தமிழக கடலோர பகுதிகளில் நுழைந்த 40க்கும் மேற்பட்டோர் பிடிபட்டனர். இதில் மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதிக்கு வெடிகுண்டுகளுடன் வந்து இறங்கிய 8 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்களை மண்டபம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி அவர்களிடமிருந்த டம்மி வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் பகுதியில் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னு விசாரிக்கும் பொழுது இந்த ஆம்லா ஆபரேஷன் சொல்லிட்டு ஒரு ஒத்திய நடவடிக்கை நடக்கிறதா சொல்றாங்க. ஒரு 6 பேரோ 8 பேரையோ கைது பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை தொடர்ச்சியாக கடலோர பகுதிகளில் காட்டினாங்கன்னா எங்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக எடுத்து எங்க மீனவ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்ட நிலையில் அந்நியர்கள் யாராவது கடற்பகுதிக்குள் நுழைந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் தூத்துக்குடி கடல் பகுதியில் 1 வாரத்துக்கு மேலாக சுற்றித் திரிந்த அமெரிக்க ஆயுத கப்பல் பிடிப்பட்டதை தொடர்ந்து கடலோர காவல் பணியும் ரோந்தும் தீவிரப்படுத்தப்பட்டு இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது.